அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா, 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைபாட்டுக்கான ஒரு அற்புதமான மருந்து. பொதுவாகவே 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு சீக்கிரமாக விந்து வெளியேறுவது, ஆண்குறியானது பலம் இழந்து போகிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மருந்து இருக்குது. இந்த மருந்து செய்முறை ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய பூனைக்காளி விதை, அடுத்ததாக கருவேலம் பிசின், அடுத்தது நாட்டு பாதாம் பருப்பு. இந்த 3 தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு பாதாம் பருப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சாதாரணமாக கடையில் விற்கக்கூடிய பாதாம் பருப்பு பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நாட்டு பாதாம் பருப்பு சிறப்பாக வேலை செய்யும். அடுத்தது கருவேலம் பிசின், இந்த சிறிய பூனைக்காளி விதை, இந்த ரெண்டுமே நாட்டு மருந்துகளில் நமக்கு கிடைக்குது. இந்த மருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த சிறிய பூனைக்காளி விதையை ஒரு சின்ன வடைச்சட்டியில் போட்டு வறுத்துருங்க. வறுத்திங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த தோல் வெடிக்கும். அந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுட்டு அந்த தோலை நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. இந்த பொடியை எடுத்து துணியில் ஜலிச்சிருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கருவேலம் பிசின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கல், மரத்துண்டு இதெல்லாம் இல்லாமல் கருவேலம் பிசின் மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா துணியில் அது இறங்காது. இதுபோல் ஜலிச்சு எடுத்து வச்சது சம அளவு, அதாவது இந்த சிறிய பூனைக்காளி விதை 50 கிராம் அப்படின்னா கருவேலம் பிசின் பொடி 50 கிராம், இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்துருங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு 50 கிராம், இந்த 3ம் சம அளவு எடுத்துக்கிட்டு அது ஒரு சின்ன மிக்சி ஜார், சட்னி அரைக்கக்கூடிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் கல்வம் இருந்ததுன்னா கல்வத்தில் அரைக்கலாம். இதில் அரைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு கட்டியாக மெழுகு போல் கிடைக்கும். இதை எடுத்து பத்திரமாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு கோழிக்குண்டு அளவு சாப்பிட்டுட்டு பனங்கள் கண்டு போட்டு காய்ச்சிய பால் ஒரு டம்ளர் குடிச்சுக்குங்க. அதே போல் சாயந்தரம் ஒரு 7 மணி சுமாருக்கு மறுபடியும் ஒரு கோழிக்குண்டு அளவு அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் நீங்கள் பனங்கள் கண்டு போட்டு காய்ச்சி குடிங்க. இதுபோல் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிட்டு வரும்போது எலுமிச்சம்பழம் எக்காரணம் கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது, புளி சேர்த்தக்கூடாது. தக்காளி ரசம் வச்சுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. புளி எக்காரணம் கொண்டு சேர்த்தக்கூடாது. அதுக்கப்புறமாக பிராய்லர் கோழி முட்டை, இந்த ரெண்டையும் சாப்பிட வேண்டாம். மற்றபடிக்கு எல்லாமே சாப்பிட்லாம். இது குறைந்தது ஒரு 10 நாட்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக 48 நாள் நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்காமல் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் அது தங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு போகசக்தி கிடைக்கும். இது ஒரு அற்புதமான முறை, செய்து பாருங்கள். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.